வாடாமல்லி என்ற நூலை எழுதியவர் சமுத்திரம், நாவலை எழுதியவர் சமுத்திரம். மூன்றாம் பாலினம் முனைவர் பார்வதி வாசுதேவன். ஒரு திருநங்கையின் உலுக்கி எடுக்கும் வாழ்க்கை அனுபவங்கள், லிவிங் ஸ்மைல் வித்யா. இது அவங்களுடைய வாழ்க்கையை பற்றி எழுதுறது. கூவாகம் கூத்தாண்டவர், பாலு விஜயன், சக்திவேல். மூன்றாம் பாலினம் பிரியா பாபு. அரவாணி எழுதிய முதல் நாவல். அப்புறம் முக்கியமா நான் இங்க பேச போறது நாடகங்கள் பற்றி. அதாவது இவங்களை பத்திய நாடகங்கள் நிறைய வெளிவந்திருக்கிறது. அவை மாற்றம், நடுக்கூத்தல், இரண்டுமாய் கலந்து, அடையாளம், உரையாத நினைவுகள், மனசின் அழைப்பு, பனித்தி, ஜானேமன், ஜுல்வா, சபிக்கப்பட்டவர்கள், அது தெலுங்கு, சாப கிறிஸ்துலு, வலி அறுப்புகள் நேத்து இங்க நடத்தப்பட்டது, வேர்பலா, அர்த்தநாரி நாடகம். இது பரதநாட்டிய ஆர்டிஸ்ட். அவங்களுடைய பிச்சை எடுத்தல், அவங்க எப்படி வெளியே வர்றாங்க, கஷ்டப்படுறாங்கன்றது அர்த்தநாரின்ற நாடகம் மூலமா வெளிப்படுத்தியிருக்காங்க. இந்த நாடகம்லாம் மட்டும் இல்லாம மற்றும் நிறைய பேர் ஆராய்ச்சியெல்லாம் ஈடுபட்டிருக்காங்க. விளிம்பு நிலையின் அடையாள வெளிப்பாடுகள், மானுடவியல் அரவாணிகள் பற்றிய ஆய்வு, ஆற்றுப்படுத்தலாக நாடகம், திருநங்கைகள் சமுதாயத்திலிருந்து பிரிந்து தனிமைப்படுத்துவதால் பொதுவாக திருநங்கையர்களை அவர்கள் வீட்டிலோ நண்பர்களோ உறவினர்களோ மற்றும் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களோ புரிந்து கொள்வதில்லை. இதனால் தங்களை தனிமைப்படுத்திக் கொள்கின்றனர். ஆனால் மேற்குறிப்பிட்ட நாடகம் என்ற கலையின் மூலமாக தங்களது நிலை, தாங்கள் சந்திக்கும் இக்கட்டான சூழ்நிலை, தங்களை பற்றி ஒரு புரிதலை பொதுமக்களுக்கு உணர்த்த ஒரு சரியான ஊடகம் நாடகம் ஆகும். இதன் மூலம் நல்லுறவு, நல்ல எண்ணம் ஏற்படுத்த முடியும். பெரும்பாலான திருநங்கைகள் மிகவும் திறமையுடையவர்கள். அவர்களை ஒன்று சேர்த்து நவீன நாடக பயிற்சியாளர்கள் மூலம் பயிற்சி அளித்து மாநில, மத்திய, தேசிய அளவிலான நாடக விழாக்களுக்கு இந்நாடகங்கள் எடுத்து செல்லப்பட்டார். இவர்களின் நிலை உயரும். தலித்தியம், பெண்ணியம் என்பது போல அரவாணியம் என்ற ஒன்று வேண்டும். ஏனெனில் இவர்களுக்கென்று ஒரு தனி அழகியல் உண்டு. நடை, உடை, பாவனை, பேச்சு, செயல், அலங்காரம் என ஒவ்வொன்றிலும் இவர்களுக்கே உரிய அழகு உண்டு. இவ்வழகை நாடகத்தின் மூலம் மக்களுக்கு கொண்டு சேர்க்க முடியும். இவர்களின் மனநிலை பாதிக்காதவாறு ஆற்றுப்படுத்தலாக செயல்பட மரபு கலை, புலம் சார்ந்த மற்றும் நாட்டுப்புற கலைகள் மூலமாக அவர்களின் மன அழுத்தத்தையும் நீக்க முடியும். அது மட்டுமின்றி திருநங்கைகள் மீது பொதுமக்கள் இருக்கும் எண்ணத்தையும் மாற்றிட ஒரே வழி நாடகம் செய்தல். எழுதுவதை பேசுவதை காட்டிலும் ஒரு செயலை நாடகமாக நடித்து காட்டும் பொழுது அது மக்கள் மனதில் பதியும் காட்சியாகி அந்த நபரை யோசிக்க செய்து ஒரு புரிதலை ஏற்படுத்துகிறது. திருநங்கையர்களுக்காக, திருநங்கையர் பொதுமக்களுக்காக, திருநங்கையர் அல்லாதோரால் திருநங்கையர் மற்றும் பொதுமக்களுக்காக செய்யப்படும் நாடகம் என நடிக்கலாம். இதனால் சுமாராக 10 லட்சம் திருநங்கையர்கள் பயனடைவார்கள். சரிம்மா, போறோம். நன்றி. நேரம் ஆனாலும் அரவாணிகளே, இறந்த பின் என்னை எரித்து விடாதீர்கள், புதைத்து விடுங்கள். அப்பொழுதாவது எனது வயிற்றில் ஒரு புழு பூச்சியாவது வளரட்டும். நன்றி நன்றி. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். 4 கட்டுரைகளுமே சமூகத்தை மாற்று தளத்திற்கு நகர்த்த வேண்டிய கடமையை சொல்லக்கூடிய கட்டுரைகளாக இங்கே பதிவு செய்யப்பட்டுள்ளன. ஊனத்தை பற்றி சொல்லும் பொழுது ஆஷ் என்பவர் ஒரு பெரிய கோட்பாட்டை வைக்கிறார். பெண் எப்படி தன்னுடைய வலியை எழுத முடியுமோ, தலித் எப்படி தன்னுடைய வலியை எழுத முடியுமோ, அப்படித்தான் திருநங்கைகளும் தங்களுடைய வலிகளை பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தியை மிக விரிவான ஒரு தளத்திலே பேசப்பட வேண்டிய கட்டுரைகளாக இருந்த பொழுதிலும் கூட இந்த அமர்வை உலக செம்மொழி மாநாடு வழங்கியதற்காக தமிழக அரசுக்கு நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, லிவிங் ஸ்மைல் வித்யா எழுதிய நான் சரவணன், அதை அடிச்சிருப்பாங்க என்ற அந்த வித்யாங்கிற அந்த பெண்ணினுடைய வாழ்க்கை குமுறலை தயவு செய்து நீங்கள் எங்காவது கிடைச்சதுன்னா எடுத்து படிச்சு பாருங்க. மகாராசன் எழுதிய சுகந்தர் ரொம்ப அருமையாக அந்த பதிவு செய்திருக்கிறார். இதையெல்லாம் நாம் இவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன என்று பார்த்தால், இவற்றை குறைந்தபட்சம் நம்மளுடைய இளைய தலைமுறைக்கு எடுத்து செல்ல வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, கோவிலிலே போய் நாம அர்த்தநாரி வேடத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானை நாம் தரிசிக்கின்றோம். சிவனாகவும் சக்தியாகவும் இருக்கக்கூடிய ஒரு கடவுளை வழிபட்டால் எனக்கு எல்லாம் கிடைக்கும் என்ற ஒரு மூட நம்பிக்கையிலே நாம் உழன்று கொண்டிருக்கிறோம். அப்படி அல்லாமல்
இங்கே ஆணாகவும் பெண்ணாகவும் இருக்கக்கூடிய திருநங்கைகளை குறைந்தபட்சம் மனிதநேய உணர்வோடு நாம் அவர்களை அணுகினாலே போதும் என்ற செய்தியை சொல்லி லிவிங் ஸ்மைல் வித்யா ஒரு கவிதை தந்திருக்கிறார். சில சமயங்களில் உனக்கு தெரிவது இல்லை, சிறிய எறும்புகளை மிதித்தபடி நீ நடந்து போவதை. சில சமயங்களில் நீ உணர்வது இல்லை, பசும் புல்லை நசுக்கியபடி கடந்து போவதை. தெரிந்தும் உணர்ந்தும் கடந்து போகிறாய் என் அந்தரங்கத்தை மிதித்தபடி. யார் எவர் என்று தெரியாமல் தொடர்ந்து மிதிபட்டே வருகிறோம், நானும் இருண்ட என் எதிர்காலமும் என்று அவர் எழுதியிருக்கிறார். இந்த நிலை மாற வேண்டும் என்று சொன்னால் நாம் எல்லாருமே அந்த பரிந்துரைகள்ல ரொம்ப அழகா பதிவு செய்திருக்கிறாங்க. அரசு மிக அற்புதமாக இவர்கள் மீது கவனம் செலுத்திக் கொண்டிருக்கிறது. அவர்களுடைய வாழ்க்கை நிலை மாறிக்கொண்டிருக்கிறது. அந்த வாழ்க்கை மாற்றத்திலே நாமும் பங்கெடுப்போம் என்று சொல்லி வாய்ப்பு தந்த இந்த மன்றத்திற்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம்மா. ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன். வயிற்றுள் இருக்கும் பெண் ஆனா பெண்ணா என்று கண்டுபிடிக்கிற இந்த மருத்துவ ஆராய்ச்சியில வயிற்றுக்குள் இருக்கும் பொழுதே எத்தனையோ ஆராய்ச்சி செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க 10 வயதுக்கு மேலதான் தன்னை உணர்றாங்க என்பதை அதுக்கு முன்னாடியே கண்டுபிடிப்பதற்கு மருத்துவ ஆராய்ச்சிக்கு நம்ம பரிந்துரை செய்து ஒவ்வொரு துளியும் அம்மா பேசும் பொழுது நான் அழுது விட்டேன், என்னால் தாங்க முடியவில்லை, நானும் ஒரு தாய் என்று கூறி அவர்களுக்கு நல்ல ஒரு அமைப்பை மருத்துவ ஆராய்ச்சியின் மூலம் பெற்றுத்தர அனைவரும் ஒத்துழைப்போம் என்பதை கூறி இப்ப காலையில பொதுமன்றத்துல நான் பேசும் பொழுது கூட தற்கால இலக்கியத்தை பற்றி பேச வரும் பொழுது அரவாணி இலக்கியத்தை தான் நான் முதல்ல பதிவு செய்வேன் பொது மேடையில. ஏன்னா இன்னைக்கு அது ரொம்ப வீழ்ச்சியோட வெளியில வந்துட்டு இருக்கு. அதற்கு உரிய பரிந்துரைகளை முறையாக நாம் தமிழக அரசுக்கு எடுத்து செல்வோம் என்று சொல்லி இந்த நிகழ்வை அழகுபடுத்திய உங்களுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.